என் அன்பு குழந்தையே, இன்று உன் இல்லம் நோக்கி வருகிறேன். எனக்காக உன் வாசல் கதவை திறந்து வை. உன் வாழ்வின் இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருகிறேன். எனக்காக காத்திரு என் தங்கமே. படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. அதனால் நீ எதற்கும் தளராதே. நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்க, ஏன் நடந்த துயர நிகழ்வுகளை நினைத்து வருந்தி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய்? நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று. நம்பிக்கையோடு செயல்படு என்று. ஏன் இதை மறுபடியும் கூறுகிறேன் என்றால், உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கின்றது. தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது. பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியைப் போல காட்டிக்கொண்டு இருக்கிறது. நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல் தரும் விஷயங்களையே தேர்வு செய்து தத்தளிக்கின்றாய்? நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகிறேன், எதற்கும் கலங்காதே, வருந்தாதே, தைரியமாக இரு என்று. நீ தைரியமாகவும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு கொண்டே இரு. உன் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். உனது நேர்மையான செயல்களுக்கும் உழைப்பிற்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது. நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும். கவலைப்படாமல் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் என் தங்கமே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை வருத்தி கொண்டு உனது முழு பாரத்தையும் நீயே சுமக்காதே. அதை என் மீது சுமத்திவிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. அப்பா, நீங்கள் தினமும் ஆறுதலாக என்னிடம் வினவுகிறீர்கள். ஆனால் எப்போது என் பிரச்சனை தீரும் என்று தெரியவில்லை. நான் பட்ட வலிகள், மன அழுத்தம், நான் பட்ட அவமானங்கள், என்னை நடத்திய விதம், நானும் எனது பிள்ளைகளும் பட்ட துயரங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. அனைத்தையும் உன் சாய் தேவா நான் அறிவேன் என் தங்கமே. அது கூட நான் தெரியாமலா இருக்கிறேன்? எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாய். நம்பிக்கையை இழந்து விட்டாய். அதனால்தான் என்னிடத்தில் இப்படி நீ வினவிக் கொண்டு இருக்கிறாய். யார் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். அவருடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும். எதையும் செவி சாய்க்காமல் இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள். உன்னை அதிலிருந்து விடுவிக்கவில்லை என்றால் நீ என்னிடம் வினவிக்கொண்டும் வினாக்களை கேட்டுக்கொண்டும் இருக்க முடியாது. யாரை யார் வீழ்த்தி பார்க்க நினைப்பது? என் பிள்ளைகளை கண்டிக்கவோ அடிக்கவோ எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. உன்னை படைத்தவனும் காப்பவனும் நான். யாராவது கேடு விளைவிக்க நினைத்தால் அவர்களின் செயல்கள் சாம்பலாகி போகும். கவலைப்படாமல் இரு என் தங்கமே. அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னை அதிலிருந்து முழுவதுமாக நான் விடுவிக்கப் போகிறேன் என் தங்கமே. காத்திரு. உனது கைகள் ஓங்கப் போகிறது. அது தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன்.